இதை நான் விட மாட்டேன். இப்ப இந்த வெறும்ப வீட்டுக்கு போய் நான் போற நாடகத்துல அம்புட்டு ஒரு முடிவுக்கு வரப்போதில்லை. நீ வேணா பாத்துக்கிட்டே. ஐயா, அந்த சந்தர்ப்பம்னா பரவாயில்ல. இன்னைக்கு அந்த சம்பவம் கோபத்தில் இருக்கா ஐயா. அம்புட்டி ஏன் கொலை வெறியில கூட இருப்பான். ஐயா, நீங்களும் நிதானத்துல இல்ல. இந்த நேரத்துல போய் எக்கு தப்பா வார்த்தையை விட்டா நம்ம 2 பேர் உசுருக்கும் உத்தரவாதம் இல்லையா? நான் என்ன உன்னை இப்ப கூமுட்டேன்னு நினைச்சியா? எனக்கு உள்ளார நெருப்பு மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருந்தாலும் என் வாய் பெசகாதுல சரியான வார்த்தையை தான் பேசுவேன். என்னோட எமோஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் என் மூளை ஒரு தனி டிபார்ட்மெண்ட். எனக்கு பயமா இருக்கியா. அங்க போய் உங்களால என்னதான் செய்ய முடியும்? நான் என்ன செய்த நீ பார்க்கத்தானே போகுத. நான் பேசுத பேச்சுல அந்த வீரா கழுத்திருந்த அந்த தாலி தன்னால என் கைக்கு வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்க. ஐயா வேணா ஐயா. அந்த சம்பவம் கோவத்தில் இருக்கிற நேரத்துல அவனை உசுப்பேத்தி விடுறது நல்லது இல்லையா? எங்க போயல அவன் என்னைக்குல இந்த மாதிரி கோவம் இல்லாம இருந்தான். இல்ல அவன் ஒரு வெறியில இருக்கிறதாலே நமக்கு முக்கியம். அப்பந்த அந்த வெறியில நாய் மாதிரி உருன்னு உணர்ச்சி வசப்பட்டு அவன் தங்கச்சி கழுத்துல கிடக்கிற தாலியாத்து என் முகத்துல வீசுவான். கொஞ்சம் லேட்டானா அவன் கோவம் குறைஞ்சிரும்ல. விடக்கூடாது. இன்னைக்கே அந்த தாலிய வாங்கிடணும். எப்படியா? எப்படி உங்களால முடியும்? ஆக்கம் கெட்டவனே, இது கூட தெரியாதவனுக்கு இல்ல போய் அவனை நேரடியான உசு பேத்த மாட்டேன். அப்புறம் வீர காலத்துல என் மகன் தாலி கட்டிட்டான்ல, அப்ப அவ ஏன் மருமக தானே, அவளை ஏன் வீட்டுக்கு அனுப்பி வைன்னு நான் மரியாதையா கூப்பிடுவேன்ல. சமூக உடனே அனுப்பிட்டாலும் அதான்லே, அதான் அதுல இருக்கிற ட்ரிக்கி. அவன் எப்படி அனுப்புவான்? நீயும் வீடா ஏன் தங்கச்சி எப்போ இந்த வீட்டுலதான் இருப்பா, அங்கெல்லாம் வரமாட்டான்னு அவன் கத்துவான். ஐயா கத்துவானா அடிப்பானா? ஐயா எந்த அளவா இருந்தாலும் நான் விடுவேனாலே. ஏன் மருமகளா இருந்தா ஏன் வீட்டுல இருக்கணும், ஓ தங்கச்சியா இருந்தா ஓ வீட்டுல இருக்கட்டும். என்னல எப்படி முடிவு பண்ண போகுதேன்னு கேட்பேன். ஐயா கேட்கற வரைக்கும் உங்களை விட்டு வைப்பானா? ஐயா எப்படி பேசுறது எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்ல. நான் பேசுற பேச்சுல அவன் இல்ல, அவன் தங்கச்சி ரொம்ப உணர்ச்சி வசப்படுவான். ஏன் கண்ணு முன்னாடியே அண்ணனை நீங்க அசிங்கப்படுத்துதீங்களா அப்படின்னா இந்தாங்க உன் மகன் கட்ட தாலி எனக்கு வேண்டாம் அப்படின்னு கலட்டி வீசுவா பாரு. ஐயா இந்த பாயிண்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே. மறந்துட்டியா நீ? என் வீடு ஏறி வந்து சிவபாலனுக்கு வீராவை கட்டி வைங்கன்னு கேட்டப்ப நான் என்னென்ன பேச்சு பேசினேன். அப்ப கூட ஆறு உணர்ச்சி வசப்பட்டது அந்த வீரா தானே. மேடம் நம்ம நீங்க தான் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியா? எஸ் மேம். சூடாமணியோட மகளை நீங்க தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம். ஆனா உங்களுக்கு எப்படி அது? நான் முக்கியமா பார்க்க வந்ததே உங்களை தான். நான் கேரளா ஜெயில ஆபீசரா இருந்த போது சூடாமணியே எனக்கு தெரியும். இப்போ மதுரை ஜெயில இருக்கேன். பட் 4 நாளா எனக்கு சூடாமணி கனவுல வந்துட்டே இருக்காங்க. நான் முழிச்சிருந்தாலும் அவங்க என் காதுல என்னென்னமோ சொல்ற மாதிரியே இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல. சோ தூத்துக்குடி எஸ்பி மூலமா விசாரிச்சேன். அப்பதான் இங்க நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா மேடம், நிறைய தப்பா நடந்துருச்சு மேம். லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். நான் இப்போ அந்த பையன் அறிவழகனை பார்க்கணும். எங்க இருக்கான்? இங்கதான் மேம், போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்கான். ஒப்படாதே, கூட்டிட்டு வரோம். சரிங்க சார்.
அறிவழகன், சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க எனக்கு தெளிவா ஒண்ணு விடாம சொல்லணும். எதையும் மறைக்க கூடாது, மறக்கவும் கூடாது. சொல்லுங்க பாப்போம். மேடம், நம்ம அத்தையோட ஃப்ரெண்டு தான் அறிவு. நமக்கு உதவி பண்ணதான் வந்திருக்காங்க. தைரியமா சொல்லு. சூடாமணி கைதியா இருந்தாலும் எனக்கு அம்மா மாதிரி. அவங்க மக வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னத்த மேடம் சொல்றது? ரத்னா பாவம் மேடம். நிச்சயம் எனக்காக இல்லைனாலும் அவளுக்காகவாது நான் விடுதலை ஆகியே தீரணும் மேடம். என்ன ஒண்ணு, ரத்னாவுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு.